அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே. நம்ம இன்னைக்கு பார்க்க இருக்கிறது சிம்ம ராசி. நம்மளுடைய சிம்ம ராசிக்காரர்களுக்கு என்னென்ன நற்பலன்கள் அடுத்த 15 நாட்கள் உங்களுக்கு கிடைக்க இருக்கிறது, உங்களுடைய தொழில் வியாபாரம் எப்படி அமைய போகுது, எந்த ஒரு விஷயத்தில் நீங்கள் கவனமாக இருக்கணும், மேலும் உங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக அமைவதற்கு எந்த கடவுளை வழிபட்டீங்கன்னா மேலும் உங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக அமையும் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம இந்த ஒரு வீடியோவில் விளக்கமாக சொல்லியிருக்கோம். நீங்கள் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் சிம்மராசிக்காரர்களாக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துக்கோங்க. உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் யாராவது சிம்மராசியில் இருந்தாங்கன்னா அவங்களுக்கும் மறக்காமல் இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. வாங்க நம்மளுடைய சிம்மராசிக்காரர்களுக்கு அடுத்த 15 நாட்கள் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். விரிவாக பார்க்கறதுக்கு முன்னாடி ஸ்ரீ வாராகி அம்மன் ஜோதிட நிலையம் மூலிமா உங்களுக்கு இருக்கும் அனைத்து பிரச்சனைகளுக்கும் நல்ல ஒரு தீர்வு தந்துட்டுருக்கிறார் ஜோதிடர் பவன் நம்பூதிரி. மேலே ஸ்க்ரீனில் அவருடைய வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க. நிச்சயமாக உங்களுடைய பிரச்சனைக்கு நல்ல ஒரு தீர்வு வழங்குவார். வாங்க நம்மளுடைய சிம்மராசிக்காரர்களுக்கு அடுத்த 15 நாட்கள் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த 15 நாட்கள் உங்களுக்கு பண வரவிற்கு எந்த குறைவும் இருக்காதுங்க. உங்களுடைய தேவைகள் அனைத்தும் நிறைவேறுங்க. உங்களுக்கு தேவைக்கேற்ற செலவும் இருக்கத்தான் செய்யும். இருந்தாலும் செலவுகளை கொஞ்சம் பார்த்து செலவு பண்ணுங்க. ஏதாவது அவசரப்பட்டு நிறைய செலவுகளை செய்திருவீங்க. இதனால் கடன் வாங்க வேண்டிய ஒரு சூழ்நிலையும் இருக்குது. செலவுகளை மட்டும் கொஞ்சம் சிக்கனமாக பயன்படுத்துறது நல்லது. திருமண வயதில் உள்ள பிள்ளைகள் அல்லது பெண்களுக்கு நல்ல ஒரு வரன் அமையறதுக்கான வாய்ப்பெல்லாம் இருக்குது. அதற்கான முயற்சியிலேயே நீங்கள் ஈடுபடுறது நல்லது. நல்ல வரன் அமைவதற்கான வாய்ப்பெல்லாம் நிறையவே இருக்குது. அதே மாதிரி கணவன் மனைவி இடையே சின்ன சின்ன பிரச்சனைகளும் கருத்து வேறுபாடுகளும் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இதையெல்லாம் ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து செல்வதனால நல்ல ஒரு ஒற்றுமை அதிகரிக்கும். பிள்ளைகளின் மூலயமா உங்களுக்கு பண வரவுக்கு எந்த குறைவும் இருக்காது. பண வரத்து வர்றதுக்கான வாய்ப்பெல்லாம் இருக்குது. பொன்பொருள் சேர்க்கையும் உண்டாவதற்கான வாய்ப்பெல்லாம் இருக்குது. அலுவலகத்தில் இதுவரை இருந்த பணி நெருக்கடி அனைத்துமே சற்று குறைந்து காணப்படும். அதனால் மனதில் ஒரு உற்சாகம் ஏற்படும். மனதில் ஒரு தெம்மும் தைரியமும் அதிகரித்து காணப்படும். வேலைக்கு முயற்சி செய்தவங்களுக்கு இந்த டைமில் நீங்கள் வேலைக்காக முயற்சி செய்தீங்கன்னா நல்ல ஒரு வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்பெலாம் இருக்குது. சிலருக்கெல்லாம் சலுகை கிடைப்பதற்கான வாய்ப்பெலாம் இருக்குது. மேல் அதிகாரிகள் உங்களை பாராட்டுவதற்கான சூழ்நிலையும் இருக்குது. அதே மாதிரி வியாபாரம் எதிர்பார்த்தபடி சிறப்பாகவே இருக்குது. இந்த டைமில் நீங்கள் உங்களுடைய வாடிக்கையாளர்களிடம் அனுசரணையாக நடந்து கொள்வது நல்லது. கடையை வேறு இடத்துக்கு மாற்ற நினைத்தால் அதற்கான முயற்சியெல்லாம் நீங்கள் ஈடுபடலாம். அப்படி வேறு இடத்திற்கு மாற்றினீங்கனாலும் அதற்கான ஒரு முன்கூட்டியே திட்டமிடுதல் இருந்ததுன்னா நிச்சயமாக நல்ல ஒரு லாபம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பெல்லாம் இருக்குது. எந்த ஒரு செயலையும் திட்டமிட்டு செயல்படுறது நல்லது. பங்குதாரர்களை அனுசரணையாக நடத்துங்க. அதே மாதிரி குடும்பத்தில் நிர்வகிக்கும் பெண்களுக்கு மகிழ்ச்சிகரமான வாரமாக தான் இந்த 15 நாட்களும் அமைந்திருக்கு. இந்த வாரத்தை பொறுத்தவரைக்கும் எந்த ஒரு விஷயங்களும் உங்களுக்கு நடைபெறாது. இருந்தாலும் இந்த வாரம் உங்களுக்கு சிறப்பாகவே இருக்குது. அதே மாதிரி வர இருக்கிற வாரங்களில் சின்ன சின்ன பிரச்சனைகளும் குழப்பங்களும் ஏற்படும். அதை மட்டும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி இருங்க. கொஞ்சம் விட்டு கொடுத்து செல்வது நல்லது. மற்றவர்களுடன் இணக்கமான ஒரு சூழ்நிலை நிலவும். அலுவலகத்திலும் நல்ல ஒரு உற்சாகமாகவும் ஒரு முழு தெம்புடனும் பணியாற்றுவீங்க. இதனாலேயே உங்களுடைய மதிப்பும் மரியாதையும் அதிகரித்து காணப்படும். நம்மளுடைய சிம்ம ராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்டமான நாட்கள் அப்படின்னு பார்த்தா மே 16, 17 ஆகிய நாட்கள் உங்களுக்கு அதிர்ஷ்டமான நாட்களாக அமைந்திருக்கு. அதிர்ஷ்டம் தரும் எண்கள் அப்படின்னு பார்த்தா 2, 4 ஆகிய எண்கள் அதிர்ஷ்டம் தரும் எண்களாக அமைந்திருக்கு. மேலும் உங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக அமைவதற்கு தினமும் காலையில் வீட்டு பூஜை அறையில் தீபமேற்றி வழிபடுங்க.
ஞாயிற்றுக்கிழமை தோறும் சூரிய பகவானை வழிபட்டுட்டு வர்றதுனால உங்களுடைய வாழ்க்கை மேலும் சிறப்பாக அமையும். ஞாயிற்றுக்கிழமை தோறும் சூரிய பகவானை வழிபட்டுக்கிட்டு வாங்க. மேலும் நம்மளுடைய சிம்மராசிக்காரர்கள் புதிய தொழில் தொடங்கலாம் அப்படின்னு முயற்சி செய்தீங்கன்னா நிச்சயமாக இந்த 15 நாட்கள் அதற்கான முயற்சியெலாம் ஈடுபட்டிங்கன்னா புதிதாக ஒரு தொழில் தொடங்குவதற்கான வாய்ப்பெல்லாம் இருக்குது. ராசி அதிபதி சூரியன் தொழில் ஸ்தானத்தில் நிற்கிறது ரொம்ப யோகமாக இருக்குது. குருவுடன் சேருவதாலும் சிம்மத்திற்கு தொழிலில் நல்ல ஒரு வளர்ச்சி ஏற்படும். குடும்ப உறுப்பினர்கள் பெரியவர்கள் ஆதரவும் உங்களுக்கு கிடைக்கும். அதே மாதிரி புதிய தொழில் முயற்சியில் அதிக ஆர்வமும் காட்டுவீங்க. அதற்கான முயற்சியெல்லாம் ஈடுபட்டிங்கன்னா நிச்சயமாக நல்ல ஒரு தொழில் தொடங்குவதற்கான யோகம்லாம் இருக்குது. தொழில் நிமித்தமாக எங்கேயாவது அலையக்கூடிய ஒரு பிரச்சனையும் இருக்குது. பயணங்கள்லாம் கொஞ்சம் கவனமாக இருங்க. தொழிலுக்காக சில கடன்கள்லாம் வாங்குவதற்கான சூழ்நிலையும் இருக்குது. அதெல்லாம் கவனமாக இருக்கிறது நல்லது. ஒரு சிலர்லாம் கடன் வாங்கி கடனை அடைக்க முடியாமல் சின்ன சின்ன பிரச்சனைகளை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையும் இருக்குது. கொஞ்சம் கடன் வாங்கும்போது கவனமாக இருக்கிறது நல்லது. சிலருக்கெல்லாம் வேலை மாற்றம் அல்லது அரசியல் பிரமுகர்கள் ஆதரவு இதெல்லாம் ஏதாவது ஒன்று கிடைக்கிறதுக்கான வாய்ப்பெலாம் இருக்குது. சிம்மராசிக்காரர்களுக்கு கண்டச்சனியில் இன்னல் குறையும். அதே மாதிரி 2ஆம் இடத்தின் கேதுவால் குடும்பத்தில் ஏற்பட்ட குழப்பங்களும் மன சங்கடங்களும் கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்கும். பூர்வீக சொத்து தொடர்பான வம்பு வழக்குகள்லாம் மத்தியசமாக இருக்கும். முன் பேச்சில் கொஞ்சம் சுமூகமாக இருக்குது. அதே மாதிரி ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது. சின்ன சின்ன பிரச்சனைகள் வர்றதுக்கான வாய்ப்பெல்லாம் இருக்குது. அதெல்லாம் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது. சுய வைத்தியத்தை தவிர்த்துட்டு கொஞ்சம் முன்கூட்டியே மருத்துவரோட ஆலோசனை பெறதுனால உங்களோட பெரிய பிரச்சனை எதுவும் வராமல் உங்களால் பாதுகாக்க முடியும். அதே மாதிரி நம்ம சிம்ம ராசியில் பிறந்த 3 நட்சத்திரக்காரர்களுக்கும் அடுத்த 15 நாட்கள் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறதையும் பார்க்கலாமாங்க. அகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த வாரம் எதிர்கால தொழில் முன்னேற்றம் இருக்கும். கருத்தில் சின்ன சின்ன தொழிலை விரிவுபடுத்தலாம் அப்படின்லாம் சில திட்டங்கள்லாம் வைத்திருப்பீங்க. அதற்கு இது ஏற்ற தருணமாக இருக்குது. அரசு ஊழியர்களுக்கு தலைமை கிடைக்கிறதுக்கான யோகம்லாம் இருக்குது. பணிபுரியும் பெண்கள் வாகனங்களில் செல்லும்போது கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது. வேகத்தடையெல்லாம் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது. அதே மாதிரி சிலருக்கு எதிர்பாராத அரசு உதவியெல்லாம் கிடைக்கிறதுக்கான யோகம்லாம் இருக்குது. உயர் அதிகாரிகள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பாங்க. பணிபுரிவது இடத்துல கொஞ்சம் மற்றவங்களை அட்ஜஸ்ட் பண்ணி இருக்கிறது கொஞ்சம் நல்லது. மாணவர்கள் கல்வியில் நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படும். வாக்கு வன்மையால் வருமானமும் அதிகரிக்கும். சின்ன சின்ன பிரச்சனைகள் நீங்கள் சமாளிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையும் இருக்குது. கொஞ்சம் கவனமாக இருங்க. பேச்சில் நிதானமாக இருக்கிறது நல்லது. கசப்பான வார்த்தைகளை பயன்படுத்தாமல் இருக்கிறதும் உங்களுக்கு நல்லது. நல்ல வாகனங்கள் வாங்குவதற்கு முற்படுவீங்க. அதற்கான யோகம்லாம் இருக்குது. அதற்கான முயற்சியெல்லாம் ஈடுபட்டிங்கன்னா நல்ல ஒரு வாகனம் வாங்குவதற்கான யோகம்லாம் இருக்குது. உத்தியோகம் மற்றும் தொழிலில் விரிவுபடுத்தலாம் அப்படிங்கிறன்னு நினைக்கிறீங்க. நிச்சயமாக இந்த டைமில் விரிவுபடுத்தினீங்கன்னா நல்ல ஒரு லாபம் கிடைக்கும். வீட்டில் ஏதாவது ஒரு சுப காரியம் நடைபெறத்துக்கான யோகமெல்லாம் இருக்குது. மேலும் உங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக அமைவதற்கு ராகு கேதுவை தினமும் வழிபட்டுடுவாங்க. நன்மை உண்டாகும். அதே மாதிரி சிம்மராசியில் பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த 15 நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். தொழிலில் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும். தொழிலில் விரிவுபடுத்தலாம் அப்படிலாம் சில பேர் முயற்சி செய்வீங்க. அதற்கான உதவியெல்லாம் உங்களுக்கு கிடைக்கும். கல்வியில் நல்ல ஒரு மதிப்பெண் பெறத்துக்கான வாய்ப்பெலாம் இருக்குது. தெய்வீக சிந்தனை அதிகரித்து காணப்படும். தர்ம சிந்தனையும் அதிகம் ஏற்படுறதுக்கான வாய்ப்பெலாம் இருக்குது. அதே மாதிரி சிலருக்கெல்லாம் உயர் ரக வாகனம் வாங்குவதில் ரொம்ப ஆர்வம் காட்டுவீங்க. அதற்கான முயற்சியில் ஈடுபட்டிங்கன்னா நல்ல ஒரு வாகனம் வாங்குவதற்கான யோகம்லாம் இருக்குது. பிரபலமானவர்கள் உங்களுக்கு அறிமுகமாவாங்க. அதன் மூலியமாகவும் உங்களுக்கு நல்ல ஒரு ஆதாயம் கிடைக்கும். அவர்களுடைய அன்பும் ஆதரவும் உங்களுக்கு கிடைக்கும். கணவன் மனைவிக்குடைய நல்ல ஒரு ஒற்றுமை அதிகரிக்கும் நாட்களாக தான் இந்த 15 நாட்களும் அமைந்திருக்கு. விருப்பங்கள் அனைத்தும் நிறைவேறும். விரும்பிய பொருட்கள் எல்லாம் வாங்கி மன மகிழ்ச்சியாக இருப்பீங்க. சில பேருக்கெல்லாம் புத்திர பாக்கியம் கிடைப்பதற்கான வாய்ப்பெல்லாம் இருக்குது. திருமண வயதில் உள்ள ஆண் பெண் இருபாளர்கள் அதற்கான வரன்லாம் அமைவதற்கான வாய்ப்பெல்லாம் இருக்குது. அதற்கான முயற்சியில் நீங்கள் ஈடுபட்டிங்கன்னா நல்ல ஒரு வரன் அமையும். அரசு பணியில் இருப்பவங்களுக்கு எதிர்பார்த்த பதவி உயர்வு ஊதிய உயர்வு இதெல்லாம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதையெல்லாம் நீங்கள் இந்த 15 நாட்கள் எதிர்பார்க்கலாம். உங்களுடைய சேவைகள் அனைவராலும் அங்கீகரிக்கப்படும். சினத்தை கொஞ்சம் அடக்கிக்கோங்க. அதை குறைச்சிட்டிங்கன்னா நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக அமையும். மேலும் உங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக அமைவதற்கு வாராகி அம்மனை வழிபட்டுடுவாங்க. உங்களுடைய சங்கடங்கள் அனைத்தும் படிப்படியாக விலக ஆரம்பிக்கும். சிம்மராசியில் உத்திரம் 1ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு அடுத்த 15 நாட்கள் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். உத்திராடம் 1ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த 15 நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். நாணம்
மார்க்கத்தின் மன ஈடுபாடு அதிகரித்து காணப்படும். வெளியூர் பயணங்களின் போது பொன் பொருளை எடுத்துகிட்டு போகும்போது கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது. அரசு பணியில் பணிபுரிபவர்களாக இருந்தால் உயர் பதவி ஏதாவது ஒன்று கிடைப்பதற்கான வாய்ப்பெலாம் இருக்குது. மேல் அதிகாரிகள் உங்களை பாராட்டுவதற்கான சூழ்நிலையில் இருக்குது. மேலதிகாரிகள் உங்களை பாராட்டுவார்கள். பூமி அல்லது வாகனம் இந்த மாதிரி ஏதாவது ஒன்று வாங்குவதற்கான யோகம்லாம் இருக்குது. அதற்கான முயற்சியில் ஈடுபட்டிங்கன்னா நிச்சயமாக வண்டி வாகனமோ அல்லது வீட்டு ஆடம்பர பொருளெல்லாம் வாங்கி ரொம்ப மன மகிழ்ச்சியாக இருப்பீங்க. மேலும் உங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக அமைவதற்கு சூரிய வழிபாடை செய்துட்டு வாங்க. தினமும் செய்வதனால உங்களுக்கு மன நிம்மதி உண்டாகும். தேங்க்யூ.